சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாத்துவோம். கருப்புசாமி கோயிலுக்கு எப்ப வாக்கு கேட்க போனீங்க? கருப்புசாமி கோயிலுக்கு எங்க போய் வாக்கு கேட்டீங்க? எந்த கருப்புசாமி கோயிலுக்கு போனீங்க? அரவக்குறிச்சி. என்ன சொன்னாரு கருப்பண்ண சுவாமி? தண்ணி போடாம இருக்கோம்னா நான் வயித்துல மருந்து இருக்கு, நான் அடிக்கடிக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். தாய்த்து கொடுத்தாங்களா தகுடு கொடுத்தாங்களா? தாய்த்து தான் போட்டாங்க. ஏன் தாய்த்து போட்டுருக்கு பலிக்கல? தெரியுமா? குடிக்கிறவங்களுக்குலாம் தாய்த்து போட்டா நாளைக்கு டாஸ்மார்க்கில் தான் தாய்த்து வைக்கணும். எப்படி நான் கேட்கறது தப்பா ரைட்டா? குடிக்கிறவனுக்குலாம் தாய்த்து போட்டா டாஸ்மார்க் கடையில் தான் தாய்த்து வைக்கணும். குடிக்கிறவங்களாம் கட்டிக்கங்கடா நிற்க வேண்டியதுதான். மந்திரம் எதுக்கு தான் பண்ணுறதுங்கிற பொம்பளைங்களுக்கு ஒரு அளவே இல்லை. குடிக்கிறதுக்கு தாய்த்து, கேப்பா பேச்சு கேட்டால் தாய்த்து, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனாலும் தாய்த்து. தாய்த்து போட்டால் குடிக்காம விட்டுருவானா? இன்னும் சேர்த்து குடிக்கிறான். அதை வேற மூந்து பார்த்து குடிக்கிறான். தாயத்தை மூந்து பார்த்துட்டு நீ என்ன தாய்த்து கட்டினா வெங்காய தாய்த்து வேற அந்த தாய்த்து பார்த்து மூந்து பார்த்தே குடிக்கணும்னு சொல்லி குடிக்கிறான். ஐயோ ஆண்டவரே! அப்படியாப்பட்ட கருப்புசாமி அவர்கள் தாயத்தை எழுதி குடிக்க வேண்டாம் என்று மந்திரம் பண்ணி கொடுத்தார்கள். ஆனா ஏன்டி நீங்களா திரியிறீங்க? சரி, இப்ப அந்த தாயத்தை கட்டினா மருந்து யாருமே வச்சா பழிக்கதான். சரி, அப்ப என்ன பண்ணா பொன்னம்மாப்பேட்டை கேட்டுக்கோம். மருந்து எடுக்கிற ஃபேவரட்டான இடம் எதுன்னு கேட்டால், என்னடா சாமி திடீர்னு எங்கேயும் ஆங்கிலம் பேசுன்னு சொன்னால், கடவுள் கிடையாது. நான் குறிப்பாக்குற சாதாரண ஒரு திருநங்கை தான். நான் ஒன்றும் கடவுளோ மகானோ கிடையாது, குறிப்பாக்குறேன். அதனால் எல்லா வார்த்தைகளும் பேசுவேன், எல்லா மொழிகளும் பேசுவேன். அது யாரும் என்ன தப்பா நினச்சிக்க வேணாம். சரியா? சரி, அப்போ என்ன பண்ணலான்னா, மருந்து எடுக்கிற தருமபுரிக்கு பக்கத்தில் பாலக்கோடுங்கிற ஊரில் கொண்டு போய் மருந்து வைக்க கூடாது, அதுக்கு தாய்த்து விட்டுடலாம். ஒரு 500 தாய்த்து கொண்டா 100 கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறேன். இந்த தாய்த்து கட்டினா மருந்து எடுக்க தேவையில்ல, இந்த தாய்த்து கட்டினா மருந்து எடுக்க தேவையில்ல. எல்லாம் கேட்டுக்கோங்க. குடிக்காம இருக்கிறதுக்கு தாய்த்தான், மருந்து வைக்கக்கூடாதுன்னு ஒரு தாய்த்தான். சரி, இப்போ அவனை போய் கூப்பிட்டுக்கிறேன். மருந்து இருக்குதான்னு பொதுவான இடத்துக்கு போறேன். இதை வந்து மதுரை பக்கம் தொக்க எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஊதி எடுப்பாங்க. அதை போய் எடுத்துட்டு வரேன். அப்புறம் பார்த்துக்கலாம். மறுபடியும் மருந்து இருந்தால் என்ன பண்ணலாம்? தாய்த்து என்ன பண்ணலாம்? இல்லை தாய்த்து கொடுத்தவங்களை என்ன பண்ணலாம்? பதில் சொல்லுப்பா. கேட்கறது இல்லை, பதில் சொல்லு. தாய்த்துக்கு வந்து இப்படி கொண்டு போய் மருந்து வைக்கும்போது தொண்டையில் நின்றுக்கும், டபக்குன்னு அதை வாங்கி எடுத்துருவாரு. பிள்ளைக்கு ஒரு தாய்த்து கட்டு, பிள்ளைக்கு ஒரு தாய்த்து கட்டு. மருந்துனா என்ன? மருந்துனா என்ன? யாரை தெரிஞ்சவங்க சொல்லலாம். மருந்துனா என்ன? மருந்துனா என்ன? அது மருந்து எப்படி இருக்கும்? இந்த பேனை எடுத்துக்கலாம். மருந்துனா என்ன? மருந்து எப்படி இருக்கும்? கிபுக்கு முன்ன பண்டைய காலத்துல ராணிகள் செஞ்ச மருந்து. ராணிகள் உடைய பார்த்து இந்த உடை வேணும்னா இந்த உடையை போடுவாங்க. அந்த உடையை பார்த்து அழகை பார்த்து ஒரு நாட்டு இளவரசன் அவன் மேல மோகம் கொண்டா விருந்துக்கு கூப்பிடுவாங்க. எங்க நம்மளுக்கு இப்ப தனியா ஒரு அறைன்னு சொல்லியிருக்கோம்ல, அவங்களுக்கு என்ன அறைன்னு சொல்லுவாங்க? அந்தப்புறம். அந்தப்புறத்துக்கு வர சொல்லி பால் பழம், நீங்க சொல்றீங்களே சாராயம், அதுக்கு அந்த இடத்துல அந்த பேர் வேற, மதுபானம், அதில் கலந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த நாட்டை விட்டுட்டு இளவரசர் வந்து காலுக்கடியில கிடப்பார். அப்ப அந்த நாட்டை இவங்க ஈஸியா எழுதி வாங்கிக்குவாங்க. அதுக்கு கண்டுபிடிச்சது தான் இந்த மருந்துங்கிறது. அதை வந்து அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துல என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா? மருதாணி இலைய உருவி கைக்கு வைக்கிற மருதாணி உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. இதுதான் இப்ப மருந்து. சரியா? அதை வேற பௌத்த கழுவுறான், இனிமா கொடுக்குறான், என்னென்னமோ பண்றான், வாந்தி எடுக்கிறான். இது எதுக்கு பயன்படுத்துறது?
அந்த காலத்து ராஜ முறையில தந்திர முறையில செய்யறதுக்கு செஞ்சது. ஒரு அடங்காதவனை அடக்கிறதுக்கு, எதிரியே நம்ம வளர்த்து கொண்டு வரதுக்கு. ஆனா இது இப்படி கொண்டாந்து இந்த நிலைமையில வைப்பாங்கன்னு இல்ல. இது பழிக்க கூடாதுன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி செய்யலாம். எந்த வீட்டுக்கு போனாலும் மோர் சாப்பிடணும், எந்த வீட்டுக்கு போனாலும் ரசத்துல சாப்பாடு சாப்பிடணும். ரச சாப்பாடு இல்லாத இடமே கிடையாது. புளிப்பட்டால் அந்த மருந்தாகப்பட்டது உடல்லயே குடல்லயே ஒட்டாது. இதுக்குதான் மருந்துக்கு புளி சேர்த்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு தாய்த்து கட்டின முதல் பெண்மணி நீங்க மட்டும்தான், கரூர்காரங்க. அதான் இப்ப சொன்ன, இது வந்து அந்த காலத்துல இருக்கப்பட்ட மருந்து. ஆனா இப்ப வந்து வெவ்வேறு மாதிரியான முறைகளை கையாளுறாங்க. அதுல எதுவும் பாதி உண்மையும் இருக்கு, பாதி பொய் இருக்கு. வசியம் அப்படிங்கிறது வார்த்தை மந்திரத்திலையும் இருக்கு, வசிங்கிறது தன்னுடைய மூலிகையிலையும் இருக்கு. சரியான மூலிகையை எடுத்து சரியான பதம்படுத்தி அந்த உருண்டையை கொடுத்தா அவங்க வசமாயிருவாங்க. அந்த மூலிகையில இப்ப யார் எடுக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதை தான் சொன்னேன். இப்ப மருதாணி உருண்டை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க, இல்ல அவுத்திக்கறி உருவி வச்சு மருந்து பிடிச்சி தராங்க. இதெல்லாம் வந்து இந்த காலத்து முறையோ இல்ல எந்த காலத்து முறையோ கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரியா? ஆனா அந்த காலத்துல அதுக்குன்னு சித்தர்கள் இருந்தாங்க, சித்த வைத்தியர்கள் இருந்தாங்க. அவங்க கல்லுல அரைப்பாங்க. ஒரு பெண்ணோட மலத்தை வச்சு கூட அரைச்சி மருந்து தயாரிப்பாங்க. மலம்னா என்னன்னு புரியுதா? அப்படிலாம் காலங்கள் இருக்குது. இவங்க மருந்து எடுக்க தாய்த்து, மருந்து வைக்காம இருக்க தாய்த்து. நான் இது என்ன வித்தியாசமா இருக்கு, ஏன் மோரும் ரசமும் இல்லையா? அந்த மருந்து இப்படி வச்சு நாட்டை கையாண்டுக்கிறாங்கன்னு தான் சொல்லி இந்த ரசத்தையும் ராஜாக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. உணவு அறுசுவை உணவுல இந்த ரசம் முதலிடத்துல இருக்கும். ராஜாக்கள் இருக்கிற அரண்மனையில அந்த நாட்டை நம்ம கிட்ட இருந்து கைப்பற்றி வாங்கிக்குவாங்க, இந்த மருந்து வச்சு நம்ம அவங்கள மயக்கமாக்கணும்னு சொல்லி அந்த காலத்துல ரசத்தை கண்டுபிடிச்சது ராஜாக்கள் தான். அந்த ரசத்தை குடிச்ச வாட்டி அந்த மருந்து வெளியே வந்துடும். நீ மருந்தை கண்டுபிடி, நான் ரசத்தை கண்டுபிடிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. என்னைக்குமே மருந்துன்னு இருந்தா புளிப்பு சேர்த்தனா மருந்து பலிக்காது. குடலுக்கு இடையில மாட்டி நிறைய குப்பைகள் சேர்ற மாதிரி வயிற்றுல எப்படி கொழுப்பு இருக்குதோ அந்த மாதிரி தேவையில்லாத உணவுல மாட்டுனாதான் மருந்து வெளியே வராது. அதுக்கு மட்டும்தான் வாமிட் மூலியமா எடுப்பாங்க. நம்ம தேவையில்லாத தாயத்தெல்லாம் கட்டினா பழிக்காது. குடிக்கிறது வந்து தாங்கின அகரத்துல குடிக்கிறாரு, தான அகந்தை அதுல குடிக்கிறாரு, அதுக்கு தாய்க்கு பழிக்காது. மருந்துன்னு ஒண்ணு பண்ணுறதுல பிள்ளைங்களுக்கு தான் பாரு. அது எப்படி பார்ப்பேன்? வீட்டுல சுத்தமான சந்தனத்தை எடுத்துக்கோ, நல்லா வயிற்றுல ஃபுல்லா போடும். சந்தனம் வந்து எல்லா இடத்துலயும் காய் ட்ரை ஆகும், அந்த இருக்கிற இடத்துல மட்டும் காயவே காயாது, ஈரப்பதத்துல இருக்கும். ஒண்ணு இப்படி கையாளலாம். ரெண்டாவது, முருங்கை இலையை அரைச்சி வெறும் வயிற்றுல காலையில எந்திரிச்சோன்னே ஊத்தி கையில பார்த்தா துவஞ்சி நிற்கும். ரெண்டாவது முறைகள். மூணாவது முறை, ஒரு மனிதனோட சிறுநீரகத்தை எடுத்து கொட்டாங்குச்சியில பிடிச்சி, இன்னொரு பொருள் சொல்லு, நான் சொல்லக்கூடாது இந்த அந்த பொருள் போட்டா ரத்த நிறமா மாறிடும். அப்படி இருந்தாலும் மருந்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இதுக்கு ஏன் நீ போய் சாமியாரை தொலைவி பார்க்கற, எங்கெங்கயோ போற? இந்த 3 முறையில கையாளுந்துட்டு அவுத்திக்கீரை டெய்லி பிள்ளைங்களுக்கு கொடு. அவுத்திக்கீரை எதுக்கு? நச்சு தன்மையை வெளியேற்றும், வயித்தால போகும். முருங்கைக்கீரையை ஆட்டி வெறும் தண்ணியை புளிஞ்சு ஆட்டுப்பால் பீசி ஒரு டம்ளர் கலந்து வெறும் வயிற்றுல பிள்ளைங்களுக்கு கொடு. மருந்து தானா பிச்சுக்கிட்டு வந்துடும். மருந்து பொழுதுனிக்கு வச்சு எடுக்க கூடாது. குடல் சிறுங்குடல் பெருங்குடல் பாதிச்சிரும், வீணா கெட்ட பேராயிருவேன். மருந்துல பல விதமா இருக்கு, வேண்டாம் நான் சொல்ல விரும்பல, வேண்டாம். அதை இந்த மாதிரி சரி பண்ணிக்கோ. தாயத்தெல்லாம் கட்டாத. தாயத்தை கட்டின முதல் பெண்மணி நீ தான், உனக்கு அவார்டு தான் தரணும். அந்த காலத்துல இந்த காலத்திலேயே வயிறு நம்ப வலிச்சா என்ன பண்ணுவாங்க பாட்டிங்க? கை விஷயம் ரொம்ப வயிறு வாய் பிடிச்சு பிடிக்கிற மாதிரி பிடிக்குது, என்ன பண்ணுவாங்க? அலை எதுவும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சோண்டு சீரகம் பெருங்காயம் நல்லா கொட்டி சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இருத்து ஒரு டம்ளர் கசாயம் கொடுப்பாங்க. அப்படியே வயிற்று கப்பு நின்றோம். இது வந்து முன்னோர்கள் பாட்டிக்கு செஞ்ச வைத்தியம். இப்ப நீ வயிறு வலி இல்ல இப்படின்னாவே குளுக்கோஸ் போட்டு விட்டுக்கிட்டாங்க. அதனால மருந்து வச்சுட்டாங்க. அவர் ஒரு தடவை கூட்டிட்டு வா.
சரி, நான் உன்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன். கரெக்டா சொல்லிவிட்டு இந்த பிரச்சனை நான் முடிவு தரேன். உன் புருஷன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், பிடிச்சிட்டு இருக்கிறான், சண்டை செஞ்சிட்டு இருக்கிறான், தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான். புருஷனோட போட்டோவை எடுத்துட்டு வா, நான் உனக்கு சரி பண்ணி தரேன்னு சொன்னது யாரு? கருப்புசாமி கோயிலுக்கு பாபாத்துக்கு முன்ன. கூட்டிட்டு தான் போயிருக்கிறேங்க. இங்க கூட்டிட்டு வந்து அன்னைக்கு பார்க்க முடியும் கூட்டிட்டு. சரி, அந்த மருந்தை நீயே வச்சிருந்தீனா? நான் எப்படிங்க வீட்டுக்காரர் இருக்காரு? நீயே வச்சிருந்தீனா என்ன பண்ணலாம்? எனக்கு அப்பா அம்மா இல்ல, எனக்கு வீட்டுக்காரர். நான் கேட்கற கேள்வி அந்த அப்படி அதுக்கு அப்பா அம்மா இல்ல, நான் என்ன புருஷனை நம்பி தாக்குறேன் அப்படின்னு நீயே அந்த மருந்தை வச்சிருந்தீனா நான் உன்னை கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லு. ஓ, அப்ப 3வது வீட்டுக்காரி வந்து உன் புருஷனை பார்த்துக்கிட்டு இருந்து வைக்கிறாளா மருந்து? அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறீங்க பைத்தியக்காரி. மருந்துன்னு ஒன்று நான் இப்போ சொல்லி விளக்கு இவ்வளோ சொல்லிவிட்டேன். அதுக்கு மேலே நீ புத்தியாக பொழைச்சா பொழைச்சிக்க, இல்லை போயிட்டே இரு.